வரலாறு என்பது வெறும் போர்களாலும் வாழ்வீச்சுகளாலும் மட்டும் எழுதப்படவில்லை. சில நேரங்களில் அது மென்மையாலும் ஈகையாலும் வெட்கத்தாலும் எழுதப்படுகிறது. இஸ்லாமிய வரலாற்றில் மூன்றாவது மாபெரும் தூண் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. யாரை கண்டு வானவர்கள் கூட வெட்கப்படுவார்களோ, யாரை நபிகளார் தனது இரு மகள்களை மனமெடுத்து கொடுத்து கௌரவித்தார்களோ, அந்த 90 இரு ஒளிகளுக்கு அதிபதி. அவர்களின் வாழ்க்கையை இன்று நாம் பார்க்க போகிறோம். ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் எப்படி தனது செல்வத்தை இறைவனுக்காக துச்சமாக நினைத்தார்? அவரது மேன்மைக்கும் உறுதிக்கு பின்னால் இருந்த ரகசியம் என்ன? வாருங்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சரித்திரத்திற்குள் செல்வோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யானை ஆண்டுக்கு 6 ஆண்டுகளுக்கு பிறகு மக்காவின் மிகவும் செல்வாக்கு மிக்க பனு உமையா குடும்பத்தில் பிறந்தார். இவரது தந்தை அஹ்வான் இப்னு அஃபிலாஷ் ஒரு மிகப்பெரிய வணிகர். இவரது தாய் அர்வா பின் குரைஷ். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இவரது தாய் வழி பாட்டி நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தையின் உடன் பிறந்த சகோதரி ஆவார். சிறுவயதிலேயே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மிகவும் அழகானவராகவும் நட்பண்புகள் கொண்டவராகவும் இருந்தார். அரபு சமூகத்தில் நிலவிய மது அருந்துதல், சூதாட்டம் போன்ற எந்த தீய பழக்கங்களும் இவரிடம் இருந்ததில்லை. இவர் ஒரு சிறந்த எழுத்தாளர் மற்றும் கணக்கியல் நிபுணராக வாழ்ந்தார். தனது தந்தையின் வணிகத்தை பொறுப்பேற்று மிக குறுகிய காலத்தில் மக்காவின் டாப் 10 கோடீஸ்வரர்களில் ஒருவராக உயர்ந்தார். வணிக உலகில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பெயர் நேர்மைக்கு அடையாளமாக இருந்தது. அவர் ஒரு போதும் பொய் சொல்ல மாட்டார், யாரையும் ஏமாற்ற மாட்டார். இதனால் மக்கள் இவரை அல் கனி, செல்வந்தர், வள்ளல் என்று அன்போடு அழைத்தனர். மக்கள் உஸ்மான் மீது வைத்திருந்த அன்பு எவ்வளவு பெரியது தெரியுமா? அக்காலத்து தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளை தாளாட்டும் போது உஸ்மான் மீது ஒரு தாய் அன்பு காட்டுவது போல அல்லாஹ் மீது அன்பு காட்டட்டும் என்று பாடினார்கள். அந்த அளவுக்கு அவர் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்திருந்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை வணிகத்திற்காக சிரியாவிற்கு சென்றிருந்த போது ஒரு கனவு கண்டார். தூங்குபவர்களே எழுந்திருங்கள், முஹம்மது மக்காவில் தோன்றிவிட்டார் என்று ஒரு குரல் கேட்டது. மக்கா திரும்பியதும் தனது நெருங்கிய நண்பர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் இஸ்லாத்தை பற்றி மிக மென்மையாக எடுத்துரைத்தார். ஏக இறைவனை பற்றியும் நபிகளாரின் வருகையை பற்றியும் கேட்ட மாத்திரத்திலேயே உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களின் இதயம் அமைதி அடைந்தது. அவர் உடனே நபிகளாரிடம் சென்று களிமாக சொல்லி இஸ்லாத்தை ஏற்றார். முதல் 4 முஸ்லிம்களில் ஒருவராக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இணைந்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்ற செய்தி அவரது குலமான பனு உமையாவிற்கு பெரும் அதிர்ச்சியை தந்தது. அவரது பெரியப்பா ஹக்கம் இப்னு அஃபிலாஷ் உஸ்மானை கட்டி போட்டு சித்திரவதை செய்தார். நம் முன்னோர்களின் மதத்தை விட்டுவிட்டு புதிய மதத்திற்கு செல்கிறாயா? நீ திரும்பும் வர உன்னை கட்ட வீழ்க்க மாட்டோம் என்று கத்தினார். ஆனால் அந்த செல்வந்தர் சுகபோகங்களில் வளர்ந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மகா உறுதியோடு சொன்னார், அல்லாஹ் மீது ஆணையாக நான் ஒரு போதும் இந்த மார்க்கத்தை விடமாட்டேன். நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். இறுதியில் அவரது அசைக்க முடியாத உறுதியை கண்டு அவரது பெரியப்பாவை தோற்று போய் அவரை விடுவித்தார். மக்காவில் துன்புறுத்தல்கள் அதிகரித்த போது நபிகளார் முஸ்லிம்களை அபிசினியாவிற்கு செல்ல உத்தரவிட்டார்கள். தனது மனைவி ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் ஹிஜ்ரத் செய்த முதல் தம்பதி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். தனது சொத்து, சுகம், வியாபாரம் அனைத்தையும் விட்டுவிட்டு இறைவனுக்காக தாயகம் பிரிந்தார். இதை பார்த்த நபிகளார் சொன்னார்கள், இப்ராஹிம் மற்றும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு தனது குடும்பத்தோடு இறைவழியில் ஹிஜ்ரத் செய்த முதல் மனிதர் உஸ்மான் தான். அங்கே சில காலம் அகதியாக வாழ்ந்தாலும் இவரது ஈமான் குறையவில்லை. பின்னர் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் சென்றார். நபிகளாரின் 2 மகள்களை முதலில் ருக்கையா, அவர் மறைந்த பிறகு உம்மு குல்தும் மணந்ததால் இவருக்கு 90 என்ற பெயர் வந்தது. இது உலக வரலாற்றில் வேறு எவருக்கும் கிடைக்காத பெரும் பேரு. மதீனாவில் முஸ்லிம்கள் தண்ணீருக்காக தவித்த போது இவர் தனது பெரும் செல்வத்தை வைத்து ரூமா கிணற்றை விலைக்கு வாங்கி தந்தார். அதுவே இன்று மதீனாவில் தர்மமாக இருந்து வருகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தனது செல்வத்தை எப்படி சொர்க்கத்தை விலைக்கு வாங்க பயன்படுத்தினார் என்பது ஒரு வியக்கத்தக்க வரலாறு. நண்பர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆரம்ப கால வாழ்க்கை நமக்கு கற்பிக்கும் பாடம் என்னவென்றால், செல்வம் என்பது இறைவனுக்காக செலவிடப்படுவது மட்டுமே அதற்கு பெருமை சேர்கிறது.
அடுத்த பகுதியில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி தனது செல்வத்தால் பெரும் படைகளுக்கு உதவி செய்தார், பஞ்சம் வந்த போது மதீனா மக்களை எப்படி காப்பாற்றினார் மற்றும் அவரது 12 ஆண்டுகால ஆட்சியின் பிரம்மாண்டமான வெற்றிகள் என்ன என்பதை பார்க்க போகிறோம். இந்த பகுதியின் தொடரை தவறவிடாமல் பார்க்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் வந்த முஸ்லிம்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை காத்திருந்தது. அது தண்ணீர் பஞ்சம். மதீனாவில் இருந்த நல்ல குடிநீர் கிணறு ஒன்று ஒரு யூதருக்கு சொந்தமானதாக இருந்தது. அதன் பெயர் ரூமா. அவர் ஒரு குடம் தண்ணீரை ஒரு தங்க காசுக்கு விற்று கொண்டிருந்தார். ஏழை முஸ்லிம்கள் தண்ணீருக்கு வழியின்றி தவித்தனர். அப்போதுதான் அந்த கொடைவள்ளல் முன் வந்தார். தனது செல்வத்தை வைத்து அவர் செய்த அந்த உதவி இன்றும் மதீனாவில் ஒரு சாதனையாக நிலைத்து நிற்கின்றது. இன்று நாம் பார்க்க போவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி அல் கனி செல்வந்தர் என்ற பெயரை பெற்றார் என்பது பற்றித்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், யார் ரோமா கிணற்றை விலைக்கு வாங்கி முஸ்லிம்களுக்கு தர்மம் செய்கிறார்களோ அவர்களுக்கு சுவனத்தில் ஒரு நீரூற்று உண்டு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த யூதரிடம் சென்றார். அவர் முழு கிணற்றை விற்க மறுத்து விட்டார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தந்திரத்தை பயன்படுத்தினார். சரி, கிணற்றில் பாதி பங்கை கொடுங்கள், ஒரு நாள் நீங்கள் தண்ணீர் எடுத்துக் கொள்ளுங்கள், மறுநாள் நான் எடுத்துக் கொள்கிறேன் என்றார். அந்த யூதரும் சம்மதித்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தனக்குரிய நாளில் முஸ்லிம்கள் அனைவருக்கும் தண்ணீரை இலவசமாக கொடுத்தார். மக்கள் உஸ்மானின் நாளில் 2 நாட்களுக்கு தேவையான தண்ணீரை சேமித்துக் கொண்டனர். அடுத்த நாள் மக்கள் யூதரிடம் செல்லவில்லை. வேறு வழியின்றி அந்த யூதர் மீதி பாதி கிணற்றையும் உஸ்மான் ரலியிடமே விற்றுவிட்டார். அன்று முதல் இன்று வரை 1400 ஆண்டுகளை கடந்தும் அந்த கிணறு உஸ்மானின் கிணறு என்ற பெயரில் மதீனாவில் தர்மமாகவே இருக்கிறது. இன்றும் கூட அந்த பெயரில் சவுதி வங்கியில் கணக்கு இருப்பதும் அதன் மூலம் தர்மங்கள் செய்யப்படுவதும் ஒரு உலக அதிசயம். மதீனாவில் முஸ்லிம்களின் எண்ணிக்கை அதிகரித்த போது மஸ்ஜித் நபவி தொழுகைக்கு போதவில்லை. மசூதியை சுற்றி இருந்த நிலங்களை வாங்கி விரிவுபடுத்த நிதி தேவைப்பட்டது. அப்போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே முன் வந்தார். யார் இந்த இடத்தில் உள்ள நிலத்தை வாங்கி மசூதியுடன் நினைக்கிறாரோ அவருக்கு சுவனத்தில் இதைவிட சிறந்த இடம் உண்டு என்று நபிகளார் சொன்னபோது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 25,000 திர்ஹம்களை கொடுத்து அந்த நிலத்தை வாங்கினார். தனது சொந்த பணத்தில் மசூதியை விரிவுபடுத்தி முஸ்லிம்கள் வசதியாக தொழ வழிவகை செய்தார். தர்மம் செய்வதில் அவர் ஒருபோதும் பின்வாங்கியதே இல்லை. ரோமனியர்களுக்கு எதிராக போரிட தபூக் போர் அறிவிக்கப்பட்ட காலம் அது. ஜைசுல் உஸ்ரா சிரமமான படை என்று அழைக்கப்பட்ட காலம். கடும் வறட்சி மற்றும் பஞ்சம் நிலவியதால் போருக்கு நிதி திரட்ட முடியவில்லை. அப்போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டு வந்து குவித்த செல்வம் அனைவரையும் திகைக்க வைத்தது. 950 ஒட்டகங்கள், 50 குதிரைகள் மற்றும் 1000 தினார்களை தங்க காசுகள் அவர் நபிகளாரின் மடியில் கொட்டினார். நபிகளார் அந்த தங்க காசுகளை தனது கைகளால் கிளறிக்கொண்டே சொன்னார்கள், இன்றைய தினத்துக்கு பிறகு உஸ்மான் எதை செய்தாலும் அது அவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. அதாவது அவர் சுவனவாசி ஆகிவிட்டார். ஒரு தனி மனிதராக ஒரு பெரும் படையின் பெரும் பகுதியை செலவை அவர் ஏற்றுக்கொண்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் கடும் பஞ்சம் ஏற்பட்டது. மக்கள் பசியால் வாடினர். அப்போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொந்தமான 1000 ஒட்டகங்கள் தானியங்களோடு சிரியாவிலிருந்து வந்தன. வியாபாரிகள் அவரிடம் வந்து, நாங்கள் உங்களுக்கு 6 மடங்கு 7 மடங்கு லாபம் தருகிறோம், எங்களிடம் விற்றுவிடுங்கள் என்றனர். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், இதைவிட அதிக லாபம் தருபவர் ஒருவர் இருக்கிறார், நீங்கள் தருவீர்களா? அவர்கள் குழம்பினர். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், அல்லாஹ் எனக்கு ₹1 10 மடங்கு நன்மை தருவதாக வாக்களித்துள்ளார். எனவே இந்த 1000 ஒட்டக தானியங்களையும் மதீனா ஏழைகளுக்கு நான் இலவசமாக தர்மம் செய்கிறேன். லாபத்தை விட மறுமை நன்மையை அவர் எப்போது முதன்மையாக கருதினார். நண்பர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கொடைத்தன்மை ஒரு எல்லையில்லாத கடல் போன்றது. ஆனால் அவரது வாழ்வின் அடுத்த கட்டம் இன்னும் முக்கியமானது. அவர் எப்படி ஒரு மிகச்சிறந்த ஆட்சியாளராக மாறினார்? அவரது ஆட்சியில் தான் முதல் இஸ்லாமிய கடற்படை உருவாக்கப்பட்டது. உலகெங்கும் இஸ்லாம் பரவிய அந்த பொற்காலத்தின் கதையை அடுத்த பகுதியில் பார்ப்போம். இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் அந்த கொடைவள்ளலின் நினைவாக இந்த வீடியோவை பகிருங்கள். அடுத்த பகுதியில் சந்திப்போம். நீதியின் சக்கரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மறைவுக்கு பிறகு இஸ்லாமிய உலகின் தலைமை பொறுப்பு யாருக்கென்ற கேள்வி எழுந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நியமித்த 6 பேர் கொண்ட குழுவில் இறுதியில் மக்கள் செல்வாக்கோடு தேர்ந்தெடுக்கப்பட்ட உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவரது ஆட்சி மென்மையானது என்று சிலர் நினைத்தனர். ஆனால்
அந்த 12 ஆண்டுகளில் தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் 3 கண்டங்களுக்கு விரிவடைந்தது. வரலாற்றில் முதல் முறையாக ஒரு கடற்படை உருவானது. உலக வரைபடத்தை மாற்றி அமைத்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களின் ஆட்சி வெற்றிகளை பற்றித்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கலீஃபாவாக பொறுப்பேற்ற போது அவர் ஏற்கனவே ஒரு பெரும் செல்வந்தராக இருந்தார். அவர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு காசு கூட அரசு கருவூலத்திலிருந்து சம்பளமாக பெறவில்லை. மாறாக தனது சொந்த பணத்தையே மக்கள் நலனுக்காக செலவிட்டார். அவரது ஆட்சியில் மக்களின் வருமானம் அதிகரித்தது. ஏழைகளுக்கு தரப்படும் உதவித்தொகை உயர்த்தப்பட்டது. மதீனாவின் தெருக்களில் பசி என்று எவரும் இல்லாத நிலையை அவர் உருவாக்கினார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அமைத்த வலுவான அடித்தளத்தின் மீது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பிரம்மாண்டமான பொருளாதார கோட்டையை கட்டி எழுப்பினார். இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான திருப்புமுனை உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களின் ஆட்சியில் நிகழ்ந்தது. அதுதான் கடற்படை உருவாக்கம். சிரியாவின் ஆளுநர் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் கடற்படை அமைக்க அனுமதி கேட்ட போது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அதற்கு பச்சை கொடி காட்டினர். கடல் பயணத்தை அதுவரை அறிந்திராத அரபியர்கள் குறுகிய காலத்தில் மாபெரும் போர்க்கப்பலை கட்டினர். சைப்ரஸ் தீவு கைப்பற்றப்பட்டது. ரோமனியர்களின் கடலாதிக்கத்திலிருந்து முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. தாத் அல் சவாரி என்ற புகழ்பெற்ற கடற்போரில் முஸ்லிம்கள் ரோமனிய படையை வீழ்த்தி மத்திய தரைக்கடலின் ராஜாக்களான மாறினர். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களின் ஆட்சியில் வெற்றிகள் மழை என பொழிந்தன. கிழக்கில் பாரசீகத்தின் எஞ்சிய பகுதிகள், ஆப்கானிஸ்தான் மற்றும் இந்தியாவின் எல்லைகள் வரை இஸ்லாம் பரவியது. மேற்கில் வட ஆப்பிரிக்காவின் துனிசியா, லிபியா மற்றும் அல்ஜீரியா ஆகிய பகுதிகள் இஸ்லாமிய குடையின் கீழ் வந்தன. வடக்கில் ஆர்மீனியா மற்றும் அஜர்பைஜான் போன்ற நாடுகள் கைப்பற்றப்பட்டன. இன்று நாம் பார்க்கும் பல நாடுகள் அன்று உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களின் தளபதிகளால் தான் வெற்றி கொள்ளப்பட்டன. இவ்வளவு பெரிய நிலப்பரப்பை அவர் மதீனாவில் அமர்ந்து கொண்டே மிக சிறப்பாக நிர்வகித்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் செய்த மிகச்சிறந்த தொண்டு உலகெங்கும் உள்ள முஸ்லிம்களை ஒரே குர்ஆன் பிரதிநிதிகள் இணைத்ததுதான். இஸ்லாம் பல நாடுகளுக்கு பரவிய போது குர்ஆனை ஓதுவதில் சிறு சிறு உச்சரிப்பு வேறுபாடுகள் தோன்றின. இது குழப்பத்தை ஏற்படுத்தலாம் என்று அஞ்சிய உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கமிட்டியை அமைத்தார். நபிகளார் காலத்தில் எழுதப்பட்ட மூலப்பிரதியை கொண்டு மிக சரியான முறையில் குர்ஆனை பிரதி எடுத்தார். அந்த அதிகாரப்பூர்வமான பிரதிகளை உலகெங்கும் உள்ள முக்கிய நகரங்களுக்கு அனுப்பி வைத்தார். இன்று நம் கைகளில் இருக்கும் குர்ஆன் அன்று உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் எடுத்த அந்த தீர்க்கமான முடிவின் பயன்தான். அதனால் தான் அவர் ஜாமியுல் குர்ஆனை தொகுத்தவர் என்று அழைக்கப்படுகிறார். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அரசு நிர்வாகத்தில் பல புதிய மாற்றங்களை கொண்டு வந்தார். ஒன்று, சாலைகள் மற்றும் பாலங்கள். வணிகம் செழிக்க பல புதிய சாலைகளை அமைத்தார். 2, நீர்ப்பாசனம். விவசாயத்தை மேம்படுத்த பல அணைகளையும் கால்வாய்களையும் கட்டினார். 3, நாணயங்கள். இஸ்லாமிய முத்திரையுடன் கூடிய நாணயங்களை அறிமுகப்படுத்தினார். அவரது ஆட்சியின் மக்கள் அதிக சுதந்திரத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்ந்தனர். ஆனால் இந்த பெரும் வளர்ச்சியே சிலரின் பொறாமைக்கு காரணமாகவும் அமைந்தது. நண்பர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களின் முதல் 6 ஆண்டுகால ஆட்சி என்பது வெற்றியின் உச்சம். ஆனால் அடுத்த 6 ஆண்டுகளில் நிலைமை மாறத் தொடங்கியது. குழப்பவாதிகள் ஒன்று கூடினர். வதந்திகள் பரப்பப்பட்டன. ஒரு பெரும் செல்வந்தராகவும் மாபெரும் வெற்றியாளராகவும் இருந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தனது வீட்டின் உள்ளே சிறுபிடிக்கப்பட்ட நிலை எப்படி உருவானது? அடுத்து இறுதி பாகத்தில் உஸ்மான் அலி அவர்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள் மற்றும் வரலாற்றின் அந்த மிக உருக்கமான ஷஹாதத் மரண தியாகம் பற்றி பார்ப்போம். தவறாமல் இணைந்திருங்கள். இஸ்லாமிய பேரரசு 3 கண்டங்களுக்கு விரிவடைந்து செல்வம் சொலித்த நேரம் அது. ஆனால் அந்த பெரும் வளர்ச்சிக்கு பின்னால் சில நயவஞ்சர்களின் சூழ்ச்சி வலை பின்னப்பட்டது. தன் வாழ்நாள் முழுவதும் மென்மையையும் அமைதியும் நேசித்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வரலாற்றில் மிக கடுமையான சோதனையை சந்திக்க வேண்டியிருந்தது. ஒரு மாபெரும் பேரரசர் தனது சொந்த வீட்டிலேயே தண்ணீர் கூட இன்று சிறைபிடிக்கப்பட்ட அந்த நாட்களை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். பேரரசு பெரிதாக வளர்ந்த போது அதை தகர்க்க உள்ளிருந்த எதிரிகள் கிளம்பினர். அப்துல்லா இப்னு ஷஃபா என்ற யூதன் இஸ்லாமிய வேடத்தில் நுழைந்து மக்களிடையே குழப்பத்தை விதித்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தனது உறவினர்களுக்கு மட்டும் பதவிகளை வழங்குகிறார் என்ற பொய்யான வதந்திகளை பரப்பினார். எகிப்து, கூஃபா மற்றும் பசராவில் இருந்து சில குழுக்கள் மதீனாவிற்கு புகார்களை கொண்டு வந்தனர். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அனைவரையும் அழைத்து மிக தெளிவாக விளக்கம் அளித்தார். ஆனால் அந்த வந்தவர்களுக்கு உண்மை தேவையில்லை. அவர்களுக்கு தேவைப்பட்டது ரத்தம் மட்டுமே. கிளர்ச்சியாளர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களின் வீட்டை சூழ்ந்து கொண்டனர். சுமார் 40 நாட்கள் அந்த முற்றுகை நீடித்தது. உலகிற்கே ரோமா கிணற்றை விலைக்கு வாங்கி தந்த தாகம் தீர்த்த அந்த மாமனிதருக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்காமல் அந்த வஞ்சகர்கள் தடுத்தனர்.
வீட்டுக்குள் இருந்த தோழர்கள் அமீருல் முஃமினீன் அனுமதி கொடுங்கள், இவர்களை நாம் வீழ்த்துவோம் என்று கேட்டனர். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுத்து விட்டார். எனக்காக ஒரு துளி ரத்தம் கூட இந்த மதீனாவின் மண்ணில் சிந்தப்படக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். அவர் நினைத்திருந்தால் ஒரு பெரும் படையை வரவழைத்திருக்க முடியும். ஆனால் அவர் அமைதியை தேர்ந்தெடுத்தார். ஷஹாதத் அடைவதற்கு முந்தைய இரவு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கனவு கண்டார். அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர் இருந்தனர். நபிகளார் சொன்னார்கள், உஸ்மானே, எங்களுடன் வந்து நோன்பு திறக்க தயாராகுங்கள். கண்விழித்த உஸ்மான் ரலியல்லாஹு தான் இன்று மரணிக்க போவதை உணர்ந்தார். அன்று அவர் நோன்பு நோற்றார். தனது அடிமைகள் அனைவரும் விடுதலை செய்தார். குர்ஆனை எடுத்து மடியில் வைத்து ஓதத் தொடங்கினார். இறைவனிடம் தன்னை முழுமையாக ஒப்படைத்தார். கிளர்ச்சியாளர்கள் வீட்டின் சுவரை ஏறி குதித்து உள்ளே நுழைந்தனர். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமைதியாக குர்ஆனை ஓதிக் கொண்டிருந்தார். ஒரு கொடியவன் அவரது தாடியை பிடித்து இழுத்தான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், என் தந்தை உன்னை மதிக்க சொல்லி கொடுத்திருப்பாரே. அவர்கள் அவரை தாக்கத் தொடங்கினர். ஒரு வாள் வீச்சு அவரது கையை தாக்கிய போது, இந்த கைதான் முதலில் குர்ஆனை எழுதிய கை என்றார். இறுதியாக தாக்குதலை அவர் ஓதிக்கொண்டிருந்த குர்ஆன் மீது சிதறியது. அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்வே உமக்கு போதுமானவன். 2வது அத்தியாயம் 137வது என்ற வசனத்தின் மீது அந்த மாமனிதரின் ரத்தம் விழுந்தது. அவர் ஷஹீதாக்கப்பட்டார். இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு பெரும் மொழி அணைக்கப்பட்டது. மதீனாவை அதிர்ச்சியில் உறைந்து நின்றது. நிலைமை மோசமாக இருந்ததால் இரவு நேரத்தில் ரகசியமாக சில தோழர்கள் அவரது உடலை எடுத்துச் சென்று ஜன்னத்துல் ஃபகீலில் அடக்கம் செய்தனர். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மரணம் இஸ்லாமிய உலகில் ஒரு பெரும் பிளவை ஏற்படுத்தியது. அவர் மறைந்த பிறகுதான் ஜமல் போர் மற்றும் சிப்பீன் போர் போன்ற உள்நாட்டு போர்கள் தொடங்கின. அவர் சொன்னது போலவே, நான் கொல்லப்பட்டால் இந்த கதவு மீண்டும் ஒருபோதும் மூடப்படாது என்ற வார்த்தை உண்மையானது. ஆனால் அவர் காட்டிய அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இன்று நமக்கு ஒரு பாடமாகும். நண்பர்களே, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கோடீஸ்வரர், ஒரு மாபெரும் வெற்றியாளர், எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு மிகச்சிறந்த மனிதர். தனது உயிரை கொடுத்தாவது மக்களின் உயிரை காக்க நினைத்த அந்த உன்னத தலைவரின் வரலாறு இதோடு முடிகிறது. அடுத்த தொடரில் அறிவின் வாயில் என்று அழைக்கப்பட்ட சிங்கத்தை போன்ற வீரத்தை கொண்ட 4வது கலீஃபா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் விறுவிறுப்பான வரலாற்றை தொடங்க போகிறோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இந்த தியாகம் உங்களை நெகிழச் செய்திருந்தால் அதை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.